வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரைக்கால் பையன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, ஆனால் இதுவும் ஒரு பழைய வீடியோ தாங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ தான். டப்பா பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்ட்டு. என்ன அன்பாக்சிங் அப்படின்னா, என்னுடைய வெள்ளையங்கிரி ட்ரிப் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வெள்ளையங்கிரி போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அது. போஸ்ட் பண்ண முடியல, இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாக்ஸை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எந்த டைமில் வாங்கினா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்ஸில் வாங்கியிருந்தேன். ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த கேமரா வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது ஒரு பிகினர் கேமரா. ஸோ ஆக்ஷன் கேமரா இருந்தாலும் இது ஒரு பிகினர் பட்ஜெட் கேமரா அட் த சேம் டைம் நல்ல ஒரு குவாலிட்டியும் இருக்குது இந்த கேமராவில். என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா FITSPARK EAGLE i9 4K ரெக்கார்டிங் இருக்குது. கேமராவோட ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸில் இந்த கேமராவோட ப்ரைஸ் என்னென்னா 9999 ஒன்லி அப்படின்னு தான் போட்டிருக்கும். பட் நான் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்ஸில் வாங்கினப்போ இதோட ப்ரைஸிங் வந்து 5500 தான் வாங்கினேன். என்ன அப்படி எப்படி எதை பார்த்து வாங்கினேன் அப்படின்னா, ஆல்ரெடி இதை நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்ததுனால வந்து ப்ரைஸிங் செக் பண்ணிட்டே இருந்தேன். பிக் பில்லியன் சேல்ஸில் அப்படியே ப்ரைஸ் ட்ராப் 4000 கிட்ட குறைச்சி ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டர் போட்டேன். இது கூட வந்து மைக் செப்பரேட்டாக தான் வாங்கணும். மைக்கோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும். ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். கேமராவோட ஸ்பெக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் எடுக்கும். அண்டு 1080p 60 FPS வரைக்கும் எடுக்கும். 720p சேஞ்ச் பண்ணிக்கலாம் மோட நீங்கள். ஸோ கேமராவோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னா, டே டைமில் சூப்பராக இருக்குங்க, அருமையாகவே இருக்கும். நைட் டைமில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எதுக்குடா எடுத்தோன்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கிளாரிட்டி வேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கேமராவில் வந்து முக்கியமான இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டியூல் டிஸ்பிளேங்க. ஸோ டியூல் டிஸ்பிளே இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ளாக் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அது வழியாக நீங்கள் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுது, அவங்களை ரெக்கார்ட் பண்ணதை பார்த்துக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் செப்பரேட்டாக இருக்குது. அது வந்து பேக்கேஜ்லேயே வாட்ச் மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்னு வந்துடும், ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, கேமரா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. வீடியோவோடைய டோட்டல் ரெக்கார்டிங் டைம் எவ்வளோ நேரம் வீடியோ ரெக்கார்ட் ஆகும் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 hours ரெக்கார்ட் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளையங்கிரி ட்ரிப் அப்போ நான் வந்து சார்ஜ் போடவே இல்லை. நான் காலையில் ஃபுல் சார்ஜில் கீழே இருந்து எடுத்துகிட்டு போனோம் தான். டோட்டலாக இறங்கி வந்து இறங்குற வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இறங்குற வரைக்கும் நான் 2.5 hour வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். 2.5 hour கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பாயிண்ட் அதில் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஷார்ப்பாக பார்த்தா மேக்ஸிமம் 2.5 hour சாலிடாக வருது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 2.5 hourக்கு ஒரு தடவை பேட்ரி சார்ஜ் பண்ணால் போதும். மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங். ஸோ இதெல்லாம் அக்சசரிஸ்லேயே வந்துடும். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கவர் இன்னொன்று வந்துடும். ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு போகிற அந்த இன்னொரு கவரும் வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள் கடைசியாக கேமரா. FITSPARK EAGLE i9 4K ஆக்ஷன் கேமரா வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. செம்மையாக இருக்குல்ல, பார்க்க செம்ம அழகாக தாங்க இருந்துச்சு, கிளாஸியாக சூப்பராக. தொடும்போது அந்த புது ப்ராடக்ட் தொடுற ஃபீல் இருக்கே, அப்பப்பப்பா அதுதாங்க ரைட்டு. இது வந்து அக்சசரிஸ் கிட்டுங்க. அந்த சின்ன டாப்பால் எல்லா அக்சசரிஸையும் மவுண்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பானுங்க, அடைச்சி வச்சுருப்பானுங்க. ப்ளஸ் மேனுவல் இருக்கும், வாரண்டி கார்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் மோஸ்ட்லி ஆக்ஷன் கேமராஸ் எல்லாமே இந்தமாதிரி வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் மவுண்ட் பண்ண மாதிரி தான் பேக்கேஜே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ். நல்லா இன்னி வரைக்கும் நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரலை. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வைட் ஆங்கிள் 117 degree வைட் ஆங்கிள் லென்ஸ் கேப்சர் பண்ணக்கூடியது. ஸோ யார் இந்த கேமரா வாங்கலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வ்ளாகிங் கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஹெல்மெட்டில் மாட்டிட்டு நான் மோட்டோ வ்ளாக் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வாங்கலாம். ட்ராவல் பண்ண போகிறேன், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற டிவைஸ் வேணும் அப்படின்னு நான் வாங்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் ஒரு சூட்டபுளான டிவைஸுங்க. ரொம்பவே ஹேண்டி, பட்ஜெட் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் காசு இருந்தால் நிறையா கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில் ஒரு நல்ல கேமரா அப்படின்னு தான் சொல்லுவேன்.
parts, not a remote control. கேமரா அன்பாக்ஸ் பண்ண டைம் அப்போ சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ என்னால் சுவிட்ச் ஆன் பண்ணி காட்ட முடியல. இதுதாங்க இந்த கேமராக்காக செப்பரேட்டாக வாங்கியிருந்த மைக்குங்க. FITSPARK EAGLE அந்த மாடலுக்கான மைக்கு 2.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் அந்த பின் உள்ள ஒரு மைக்கு. இதோட காஸ்ட் வந்து 999. பட் வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்டு பே பண்ணிங்கன்னா 100 ரூபீஸ் குறையும் 899 ரூபீஸ் பே பண்ணி வாங்கியிருந்தேன். பார்க்க ஒயர் வந்து லென்த்து லெவலாக இருந்துச்சுங்க. ரொம்பவும் பெருசாலாம் இல்லை, கரெக்டாக அழகாக சுற்றி ஹெல்மெட்டில் மடக்கி வச்சிடலாம். நீ டீசெண்டான லென்த்தாக தான் இருந்துச்சு ஒயரு. ஏன்னா ரொம்ப பெருசாக விட்டுருந்தா செட் ஆகாது ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து ரைட் ரிவ்யூங்க. ஸோ நான் ரைட் ரிவ்யூ பண்ண பொறுத்தல நான் ஹெல்மெட்டில் கேமரா வித் மைக்கோடு அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், குவாலிட்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பெருசாக ஒன்றும் பேச தெரியல. ஸோ நான் பேசியிருக்கேன். மைக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் சொல்ல முடியல எந்த அளவுக்கு எனக்கு அது பெஸ்ட்டாக பட்டுச்சு, அதனால தான். அண்ட் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ஓகே, கேமரா ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு இதை ஆன் பண்ண? ரைட்டு, ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா மைக்கை தான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக மைக் தான் செக் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ இந்த கேமரா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஒரு ஆஃபரில் அடித்தாங்க இந்த கேமராவை. 10,000 வரும், ஒரு ஆஃபரில் ஒரு 5,000 கிடச்சிது. நான் ஆர்டர் போட்டு எடுத்தேன். சின்ன சின்ன டூருக்கெலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான். பிராண்ட் என்னென்னா FITSPARK EAGLE i9. ஆக்சுவலி i9 ப்ளஸ் வந்துருச்சு, i9 பழசாயிடுச்சு. அதனால ஆஃபரு ஸ்டாக் கிளியரன்ஸில் கொடுத்தாங்க போல இருக்குது. ரேட் கம்மியாச்சு, நானும் வாங்கிட்டேன்.
எதுவும் பார்க்கல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லாவே குவாலிட்டி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20,000க்கு என் மொபைலோட ரேட்டு 20,000. அதில் இருக்க அந்த 4K குவாலிட்டியோட இந்த கேமராவில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு ஹேண்டில், அதை தான் உண்மையாக சொல்லணும். அதுக்கு தான் முக்கியமாக வாங்கினது. ஃபோனை கையில் பிடிச்சிட்டு இன்னும் 200 ரூபா ஃபோனை தூக்கிட்டு அடைய முடியும் ஈஸியாக அவ்வளோ பெருசுக்கு. இதெல்லாம் குட்டியாக வர இருக்கா, ஈஸியாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ண. ஸோ இப்போ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கேயுமே போகல, என் கடைக்கு தான் போகிறேன். சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்ட்டு கடைக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மைக் தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கணும். ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் ஆச்சு மைக் மட்டுமே. அந்த மைக்கோட குவாலிட்டியும் செக் பண்ணுவோம், ஆடியோ வேறு. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ லென்த்தாக நான் வாய் வலிக்க பேசிகிட்டு இருக்கேன். டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அழகாக இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை மணி 3 ஸோ அதனால் ரோடே காஞ்சி கிடக்குது. மற்றபடி இந்த ரோடு கொஞ்சம் ரஷ்னாலும் நல்ல ஒரு டீசெண்டான டிராஃபிக்காக இருக்கும். ஃப்ரீயாக எந்த தலைவலியும் இல்லாமல் அழகாக ரைட் பண்ணலாம். ரோடை பார்த்துருந்தீங்க. ஓகே காய்ஸ், வீடியோவோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்களா? கேமரா குவாலிட்டி அண்ட் மைக்கோட குவாலிட்டி. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்தப்ப. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ண அவங்களும் நல்லாவே குவாலிட்டி அப்படின்னு தான் சொன்னாங்க. சஜஷன்லாம் நல்லாவே தான் வந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் பார்த்து வாங்க, டைம் பார்த்து வாங்கினீங்க, நல்ல ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். இதை டீல் நல்ல டைமிங் பார்த்து எடுத்திங்கன்னா நல்ல ஒரு டீல் கிடைக்கும் உங்களுக்கு இது ப்ரைஸிங்கில். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.